நான் தயாரிப்பாளரும் போது பதறிட்டார் ராஜா. இன்னும் சினிமா எடுக்கிறீங்க திடீர்னு என்ன எனக்கு பயமாக இருக்கணும் படுத்தணும் அட்வான்ஸ் அதெல்லாம் ஒன்று வேணும் கல்குலேட் பணம்லாம் என்கிட்ட நீ படுத்த முடியும் போங்க படுத்த முடியும் போங்க ஒன்றும் வாங்க மாட்டேன் 2 படத்துக்கு வாங்க மாட்டேன்ட்டார். அப்படியா? ஆமாம் வயசான என்ன பணம்லாம் இருக்கு நீங்கள் நல்லா இருக்கணும். ரீ ரெக்கார்டிங் டைம் வருது வந்தால் ராஜா சார் எனக்கு பயம் சம்பளம் கேட்கறாம இன்னும் சம்பளம் கேட்க மாட்டாரு. ரீ ரெக்கார்டிங்காக பார்த்தீங்கன்னா வேற மாதிரி பண்ணுறாரு. இந்த மாதிரி ரீ ரெக்கார்டிங் இளையராஜா சார் பண்ணுறது என்ன இது ஒரு இங்கிலீஷ் ஸ்டைலில் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணி முடித்த உடனே ரீ ரெக்கார்டிங் ராஜா சார் கிட்ட போய் அமர் நீங்கள் கீழே அமர் என்ன அமர் ஏதாவது பயமாக இருக்கு என்னண்ணே சம்பளமே சொல்லாமல் இருக்கீங்க என்ன யோ என்ன என் சம்பளம் அப்படின்னாரு திருப்பி வந்து. அப்போ நாங்கள் இல்லைண்ணே ஏதாவது சொல்லுங்கண்ணே ஏன்னா இதுதானே எங்களை பொசிஷனு ஃபைனான்ஸ் வாங்கியிருக்கோம் இப்படி வாங்கியிருக்கோம் இது பண்ணியிருக்கோம் அதெல்லாம் பண்ணியிருக்கோம் ஃப்ரீயான்னாரு. ஃப்ரீயாண்ணே என்னண்ணே யோ நீங்கள் தானே ஸ்ரீதர் சார் கிட்ட போய் சொன்னீங்க சண்டை போட்டீங்க எனக்காக ஷாக் எங்க 2 பேருக்கும் என்ன அப்படின்னு பண்ணீங்க முதல் படம் தானே ஜெயிச்சிடுங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம். சம்பளமே வாங்க நோ சேலரி சம்பளம் பார்க்காம இளையராஜா எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஆமாம் ராஜா சார் எனக்கு கொடுத்த பாட்டுகள் எல்லாம் ரொம்ப நல்லது. ஈவன் மீண்டும் ஒரு காதலுக்கு நான் டைரக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் படம் அந்த ஜோடி அவர் ஒரு காசு கூட வாங்கல எனக்கு. என்ன சார் சொல்லுங்க? ஆமாம் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாரு. ஓஹோ என்ன போய் கேட்டீங்க சொன்னீங்களா? கதை கேட்டேன். யூ டோன்ட் பே எனிதிங் ஐ வில் டு இட் சொன்னார். அந்த பிஜிஎம் இன்னமும் ஞாபகம் இருக்கு. அந்த பிஜிஎம் ஒர்க்கு அந்த அவருக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது அவருக்கு ரொம்ப பிடிச்சது. ஓஹோ அவருக்கு தெரியும் இளையராஜா ஒரு ரீல் பார்த்தா அவருக்கு எங்க நம்ம மார்க்கெல்லாம் போட வேண்டாம் அவர் கரெக்ட் இடத்துல மியூசிக் போடுவார். அது ஒரு வாட்டி பார்த்தா போதும் அவருக்கு கரெக்டா நம்ம நினைக்கிற மாதிரி மியூசிக் போடுவோம் அவருக்கு.